திமுக தலைவர் கருணாநிதி கடந்த வருடம் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்க தொண்டையில் துளையிட்டு ட்ரக்கியோஸ்டமி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதையடுத்து அவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக கோபாலபுரம் வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார். வீட்டில் இருந்தபடியே அவருக்கு மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் வியாழக்கிழமை திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குறித்து திடீரென வீண் வதந்தி பரவியது. இது குறித்து திமுகவின் செயல் தலைவர் மறுநாள் அளித்த பேட்டியில், திமுக தலைவர் கருணாநிதி நலமுடன் உள்ளார், வீண் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், தலைவர் கருணாநிதிக்கு லேசான காய்ச்சல் காரணமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதனால் அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் 27/7/2018 அன்று மாலை திடீரென கருணாநிதியின் உடல்நிலை கருத்தில் கொண்டு அவரை நேரில் யாரும் பார்க்க வர வேண்டாம் எனவும், சிறுநீரக பாதையில் ஏற்பட்டுள்ள தொற்றின் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது, அவருக்கு மருத்துவ சேவைகள் அனைத்தும் வீட்டிலேயே வழங்கப்பட்டுள்ளது எனவும், வயது முதிர்வு காரணமாக உடல் நெளிந்து காணப்படுகிறார் என்றும் காவேரி மருத்துவமனை செயல் இயக்குனர் அரவிந்தன் செல்வராஜ் தெரிவித்த அடுத்த நொடி தமிழகம் முழுவதும் பதற்றம் தொட்டியது. அன்று இரவே கருணாநிதியின் உடல்நலம் விசாரிக்க துணை முதலமைச்சர் OPS மற்றும் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் கோபாலபுரம் இல்லத்தில் குவிந்தனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அவர் நலமுடன் உள்ளார் என தெரிவித்தனர். இவர்களின் இந்த திடீர் நலம் விசாரிப்பு திமுகவின் தொண்டர்களிடையே மேலும் பதற்றத்தை உண்டாக்கவே கோபாலபுரத்தை நோக்கி திமுக தொண்டர்கள் படையெடுக்க ஆரம்பித்தனர். தொண்டர்கள் நினைத்தது போலவே அன்று நள்ளிரவில் அவரது உடல்நிலை மோசமாக உடனடியாக காவேரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த செய்தி கேட்ட தொண்டர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். கடந்த 2 நாட்களாக அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பான விவரங்களை காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கையாக வெளியிட்டது. பின் தொண்டர்களிடையே சற்று நிம்மதி கிடைத்தது. இந்த நிலையில் நேற்று மாலை 5:30 மணியளவில் கருணாநிதியின் உடல்நிலை மோசமடைந்ததாக தகவல் மீண்டும் வெளியானது. அடுத்த 1 மணி நேரத்தில் வெளியான மருத்துவமனையின் அறிக்கையும் அதையே கூறியது. ஏற்கனவே மருத்துவமனை முன் ஏராளமான திமுக தொண்டர்கள் குவிந்திருந்தனர். இந்த செய்தி கேட்டு ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கினர். காவேரி மருத்துவமனை உச்சக்கட்ட பதட்டத்தை அடைந்தது. நாடி துடிப்பு 40க்கும் கீழ் குறைந்து விட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக 35 வரை சென்று விட்டது. இதனால் அவரை காப்பாற்றுவது கடினம் என்ற தகவலை கேட்டு கனிமொழி, ஸ்டாலின் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தனர். மருத்துவர்கள் கொடுத்த தொடர் தீவிர சிகிச்சை காரணமாக சுமார் 8 மணியளவில் கருணாநிதியின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும், உண்மையிலேயே இது அதிசயமான ஒரு விடயம்தான் என ஆச்சரியத்தில் மருத்துவர்கள் கூறினார்கள். பின் அழகிரி, ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் நிம்மதியடைந்து ஒவ்வொருவராக வீட்டுக்கு செல்ல தொடங்கினர். ஆனால் தொண்டர்கள் இதனை நம்பாமல் கத்தி கதறி அழுதபடி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சேலம் சென்றிருந்த முதல்வர் தன் பயணத்தை முடித்துக்கொண்டு உடனடியாக கருணாநிதியை பார்க்க வருவதாக தகவல் வரவே மீண்டும் தமிழகம் உச்சக்கட்ட பதற்றத்தை எட்டியது. இந்த பதற்றத்தினால் மருத்துவமனை முன்னிருந்த தொண்டர்களும் போலீசார்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இன்று காலை திமுக தலைவர் கருணாநிதியை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவரும் கருணாநிதியின் உடல்நலம் நன்றாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much.